எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் 5வதாக வரும் ராசி தான் சிம்மம் ராசி. சூரியனை அதிபதியாக கொண்ட ராசி தாங்க இந்த ராசி. இந்த ராசி பார்த்திங்களா, உங்களோட ராசியோட அதிபதி ராஜ கிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜ யோகத்துடன் இருக்க ஆசைப்படுவீங்க. மேலுமே நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது உங்களோட அகராதியிலே கிடையாது. சிந்தனை, சொல், செயல் என்று அனைத்திலுமே வேகம் காட்டும் நீங்கள் அதற்கான பலனையுமே உடனே எதிர்பார்ப்பீங்க. மேலுமே சிம்ம ராசி வாழ்க்கையை விட பெரியவங்க. அவங்களுடைய தோற்றம், ஆளுமை, இயல்பு, அவங்களுடைய தன்னம்பிக்கை என எதுலேயுமே அவங்கள குறை சொல்லவே முடியாது. சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்களா, எங்கே சென்றாலுமே மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்க தவற மாட்டாங்க. வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியுமே ரசித்து மகிழ்வாங்க. அவங்களுக்கு சங்கடமான தருணங்களை பார்த்திங்களா தாங்கிக் கொள்ளும் ஆற்றலானது கிடையவே கிடையாதுங்க. தோல்வி அப்படிங்கிற வார்த்தையுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எதை வேண்டுமானாலும் செய்வாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த ஆடி மாதம் ரொம்பவும் அம்மனுக்குரிய மாதமாக சொல்லப்படும். இந்த வாரத்தில் பார்த்திங்களா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை தான் காத்திருக்கு. சிம்ம ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறந்ததாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த நாளில் செய்யப்படும் ஒவ்வொன்றுமே ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது. சிம்ம ராசிக்கார நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் மிதமான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் பார்த்திங்களா வேலை போராட்டமாக இருக்கும், சில இடங்களில் சவாலாக அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு. மேலுமே தொடர்ந்து நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஷ் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதிர்பார்த்த ஒரு காரியமானது தாமதமாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமே சராசரியாக இந்த டைமில் உங்களுக்கு பார்த்திங்களா இருக்கும். புதிய முயற்சிகளில் கவனமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டம் நீங்கி சந்தோஷம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே குழந்தைகளால் பிரச்சனைகள் அனைத்துமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத வேலை மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உயர் அதிகாரிக்கிட்ட பொறுப்பாக நடந்து கொள்வது ரொம்பவும் சிறப்பு. திறமையை வெளிப்படுத்தவும் இந்த டைம் ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது. வியாபாரம், தொழிலில் ஏற்ற இறக்கமான நிலையானது காணப்படும். வியாபாரத்தை பார்த்திங்களா வருமானம் சுணக்கமாக தான் இந்த டைமில் இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இருந்து வந்த சில பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கக்கூடிய வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குழந்தைகளால் திருப்தியான செய்திகளானது வந்து சேரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும். பண வரவை அதிகப்படுத்த வேண்டும். கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே புதிய வாய்ப்புகளை நீங்கள் சிரமத்துடன் பெறுவீங்க. உழைப்பையும் வெளிப்படுத்தி பல நன்மைகளையும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே புதிய முதலீடுகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்கிறது ரொம்பவும் சிறப்பாகவும் சொல்லப்படுது. நன்மையும் தீமையுமே கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுதுங்க. மேலுமே புதன் 12 இருக்கிறதுனால உறவினர்களால் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பணம் பரிவர்த்தனை விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அனாவசியமான செலவு ஆபத்தை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசிக்காரர்கள் தங்களோட தொழிலில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுகளுக்காக நீங்கள் ரொம்பவும் பாடுபட வேண்டிய ஒரு சூழலானது அமையும். பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலுமே பெரியவங்களோட ஆசியானது இந்த டைமில் கிடைக்கும். அதே மாதிரி முன்னோர் வழிபாடு இந்த டைமில் செய்கிறது இந்த மாதம் ஆடி மாதம் ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. பரிகாரமாக தினமுமே நீங்கள் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடலை பாராயணம் செஞ்சு வழிபட்டு வரதுனாலே உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இதுவும் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்களா, இந்த சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே திடீர்னு மனக்கவலை உண்டாக நிறைய பேத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பாராத செலவுகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முயற்சிகளில் தடை ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமையறதுக்கான வாய்ப்புகளும் காத்திருக்கு. ஸோ அதனால் எப்போதுமே நீங்கள் இறை வழிபாடு நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் எப்போதுமே
ரொம்ப சிறப்பாக இருக்க இதுவும் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. உஷ்ணம் சம்மந்தமான நோய்கள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருக்கும் இடத்த விட்டு வெளியில் தங்க கூட இந்த டைமில் பார்த்திங்களா நேரத்துக்கான ஒரு சூழல் அமையும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்களா கவனமாக பணிகளை நீங்கள் மேற்கொள்வது ரொம்பவும் நல்லது. மேலிடத்திலிருந்து கனிவான செய்திகள் உங்களை தேடி வர நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்களா கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை அனைத்துமே நீங்கும். ரொம்பவும் மகிழ்ச்சி பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதமானது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்களா இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலுமே நீங்கள் சாதகமான பலன்கள் கிடைப்பதில் இருந்து வந்த சுணக்க நிலையானது நீங்கி மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்களா கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி கோபமாக நீங்கள் பேசுகிறத முக்கியமாக தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியை பற்றிய கவலையானது இந்த டைமில் நீங்கி மகிழ்ச்சி பொங்கக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேர்றதுக்கு இதுவும் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய சிம்மராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் காத்திருக்கு. மேலுமே சிம்மராசி அன்பர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சியான சூழல் அமையும் ஒரு அற்புதமான வாரமாக அமைய போகுது. அதே மாதிரி பார்த்திங்களா நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் எல்லாமே தடையில்லாமல் சிறப்பாக முடியும் ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செஞ்சு லாபம் ஈட்டுவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பாக நடந்து முடிய நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலுமே சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிம்மம் அதிகாலையில் சூரியனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கேதுவும் செவ்வாயும் செயலில் பார்த்திங்களா தடுமாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. மனக்குழப்பத்தை அதிகரிப்பாங்க. குருவால் அனைத்துமே நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. சக்தி உண்டாகக்கூடிய அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே வருமானம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கிரன் பார்த்திங்களா ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வரவு செலவில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. தேவையில்லாமல் செலவுகளாலும் மனக்குறைவாலுமே கூட கையிருப்பு கதையும். விரயஸ்தான சூரியனும் அலைச்சலையும் செலவையும் அதிகரிக்கக்கூடிய வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பார்த்திங்களா கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாகவும் அமையும். அதே மாதிரி பார்த்திங்களா தொடர்ந்து அம்மன் வழிபாடு செய்யுங்க, ரொம்பவும் சிறப்பு. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வரவு இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே எதிர்பார்ப்புகள் அனைத்துமே தள்ளி போகக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. குருவோட பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே முடியும். செயல்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அதே மாதிரி பார்த்திங்களா உங்களோட செல்வாக்கும் உயர்ந்து உங்களுக்கு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு இருக்க போகுது. மேலுமே நீங்கள் இறை வழிபாட முழு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசை இன்று நடக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசையை தவற விடாதுங்க. தர்ப்பணம் கொடுக்காதவங்க கண்டிப்பாக நீர்நிலைகளுக்கு சென்று நீங்கள் சரியான முறையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து வருதுனால உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து முன்னோர்களானது ஆசி வணங்குவாங்க. அதனால் பார்த்திங்களா நீங்கள் எப்போதுமே குழந்தை பேர் இல்லாதவங்க திருமணம் தடைப்பட்டே கொண்டே இருக்கிறவங்க எல்லாருமே இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் அல்லவா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் இந்த ஆடி மாதத்தை டெய்லியுமே பெண்களை பொறுத்த வரைக்குமே வீட்டு பூஜை அறையில் விளக்கு போட்டு அம்மனை டெய்லியுமே வழிபடுங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சிம்மராசியால் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் எவ்வளவு மாற்றங்கள் கிரகநிலைகள் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்களா நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது சிம்மம் ராசியில பிறந்தவங்களா இருந்தா, கண்டிப்பா இந்த வீடியோவ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி நீங்க தனிப்பட்ட ஜாதகத்த கொண்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா, டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கோம். நீங்க கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஆல் வியூஸ். தேங்க் யூ.